திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல திருவாசகம் கீர்த்தி திருவகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பாண்டிய நாட்டை விக்ரம பாண்டியன் ஆட்சி செஞ்சுட்டு வரான். அவரோட ஆட்சியில சைவம் செழித்தோங்கி இருக்கு. அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் எல்லாம் வல்ல சித்தரை மனசுக்குள்ள தினமும் வழிபட்டு வருவார். அப்போ காஞ்சியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த சோழ அரசன் ஒருவன் போரில் வெல்ல முடியாது விக்ரம பாண்டியனை, அதனால எப்படியாச்சும் சூழ்ச்சி பண்ணி வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறார். சமண சமயத்தை தழுவி அந்த சோழ மன்னன் விக்ரம பாண்டியனை நேரடியா வெல்ல முடியாததுனால சூழ்ச்சியால மட்டும்தான் வெல்ல முடியும் நினைச்சு சக்கியம், கோவர்த்தனம், கிரௌஞ்சம், திரிகுடம், அஞ்சனம், விந்தியம், ஹேமகுடம், காஞ்சி குஞ்சரம் என்ற 8 மலைகள்ல இருக்கிற 8000 சமணர்களும் என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு கட்டளையிடுறான். அவங்க கிட்ட சொல்றான், நான் பாண்டிய மன்னனை போர்ல வெல்ல முடியாது, அதனால அபிச்சார வேள்விய செய்யணும். அபிச்சார வேள்வி அப்படின்னா மரண வேள்வி. இந்த மரண வேள்வியை செஞ்சு விக்ரமனை எப்படியாச்சும் வீழ்த்தணும், அப்படி அவனை அழிச்சா உங்களுக்கு பாதி ராஜ்யம் தர்றேன் அப்படின்னு சொல்றான். சோழனோட இந்த உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிட்ட சமணர்கள் பாலி ஆற்றங்கரையில ஒரு பெரிய யாக குண்டத்தை அமைக்கிறாங்க. அதுல எட்டி என்ற தீய மரத்தின் விறகுகளை போட்டு மிளகு பொடி கலந்த எண்ணெயை ஊத்தி அபிச்சார வேள்வியை தொடங்குறாங்க. அந்த வேள்வி தீயினால உண்டான நச்சானது காத்துல கலந்து பக்கத்துல இருக்கிற சோலைகள், நந்தவனம் இது எல்லாத்தையும் கருக்கிடுச்சான். சமணர்களின் அந்த வேள்வியிலிருந்து ஒரு கொடிய யானை தோன்றுது. அந்த யானை கிட்ட சமணர்கள் சொல்றாங்க, நீ விக்ரம பாண்டியனையும் மதுரையையும் அழிச்சிட்டு வா அப்படின்னு கட்டளையிடுறாங்க. அந்த யானை மதம் கொண்டது மாதிரி கண்கள்ல நெருப்பு பொறியோட உலகத்தையே உழுக்கும் இடி மாறி பெலறிக்கிட்டே மதுரையை நோக்கி ஓடி வருதான். மதுரையின் எல்லையை அடைஞ்சதும் அந்த கொடிய யானை அங்க இருந்த காடு, வயல்வெளி, உயிரினங்கள் இப்படி கண்ணுல பட்ட எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணுது. மக்கள் ஓடி போய் விக்ரம பாண்டியன் கிட்ட யானையை பத்தி சொல்றாங்க. இத கேட்டதும் விக்ரம பாண்டியன் சொக்கநாதரை தவிர இந்த